வெல்கம் டு நாகாஸ் ஒடலிஷியஸ். நம்ம இப்போ பார்க்குறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீரீஸ் நம்பர் 2. ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் ஃபஸ்ட்டு முக்கியமான ரெசிபி எதுனா சன்னா மசாலா ரைஸ். இந்த காலையில் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பும் பொழுது நம்ம சிம்பிளாக ஒரு லஞ்ச் ரெசிபி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து ஈவினிங் வரும்போது குழந்தைங்க அதை சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னாலே அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸே தனிங்க. ஸோ இப்போ இந்த சன்னா மசாலா ரைஸும் அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி தான். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கினதை எடுத்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுட்டு அதையும் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 சின்ன சைஸு தக்காளி பொடியாக நறுக்குனதும் அதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி மசாலா ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வெங்காயத்தோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா கம்பேர்ட் டு தக்காளி அது ஃப்ளேவர் உண்மையிலே நல்லாவே வருங்க. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா வெங்காயம் கொஞ்சம் நீர்ப்பதம் உள்ள காய்கறி அப்படின்றதுனால அந்த சாதத்தோட பிளெண்ட் ஆகிட்டு நல்ல சாஃப்டாக ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அடுத்தது இந்த ரெசிபி கூட நாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க. இது வேணும்னாக்கா ரெசிபி இன்னொரு நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டுட்டு அதையும் லேசாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதெல்லாம் பிளெண்ட் ஆகும்போதே பார்த்தோம்னாக்கா அந்த அரோமா வந்து நல்லா நமக்கு வர்றது நம்மளால் உணர முடியும். ஸோ இது கூட என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா 1 கப் அளவுக்கு வெள்ளை கொண்ட கடலை வெள்ளை சன்னா வந்து ஓவர் நைட் ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சது இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சன்னா அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியானது ஒரு ஆப்ஷன். இதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்றதுனால ஃப்ளேவரும் நல்லா இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து அந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இது ஒரு ஐடியலான ஒரு ரெசிபி. ஸோ அடுத்தபடி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னாக்கா இங்கே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமானது ஒரு சீக்ரெட் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேங்க. இந்த சீக்ரெட் வந்து எனக்கு எங்கள் அப்பாவோட அம்மா, அதாவது என்னோடய பாட்டி எனக்கு வந்து ஷேர் பண்ணது. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரைஸ்லாம் பண்ணும்பொழுது பக்கத்துலேயே நம்ம வந்து வெந்நீரை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தோன்னா இன்றைக்கி இந்த சன்னா மசாலா ரைஸ்க்கு நான் 2 கப்பு அரிசி எடுத்துருக்கேன்றதுனால இந்த சமையல் தாளிக்கிற வேலையில் ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 4 கப்பு தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு தனியாக கொதிக்க வச்சு வச்சுட்டேன். இப்போ இந்த தாளிச்ச ப்ராசஸ் எல்லாம் முடித்தோடனே அந்த சுடு தண்ணி எடுத்து நம்ம இதில் ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா டைரெக்டாக நம்ம சமையல் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ அதுதான் இன்றைக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெந்நீர் அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதில். அது வந்து இந்த ஃபுட்டுக்கான அந்த ஒரு ஃப்ளேவரும் அந்த மணமும் வந்து ரொம்பவுமே நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். பட் அதுக்கு முன்னாடி இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு நமக்கு. இது கூட என்னென்னா ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசி 2 கப் அரிசி இப்போ நம்ம அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து பாஸ்மதி ரைஸோ இல்லை ஜீரக சம்பா ரைஸோ கிடையாது. நம்ம தினசரி யூஸ் பண்ணக்கூடிய சாப்பாட்டு பச்சரிசி தான் இதில் நான் ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அரிசி கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. அடுத்தபடியாக கொஞ்சம் லேசாக இது நம்ம வந்து கலக்கி கொடுத்துக்கணும். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இது எப்படின்னாக்கா குக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம அது பண்ண போகிறோம். ஸோ இப்போ அடுத்தது முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு சமையலில் இது இல்லைனாக்கா எதுவுமே கிடையாது. ஸோ சால்ட்டுங்க. நான் 1/2 டீஸ்பூன் மெஷர்மெண்ட்டுன்றதுனால 2 போடுறேன். அதாவது 1 டீஸ்பூன் கணக்கு 2 கப் அரிசிக்கு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தோன்னா நம்மளது அந்த அரிசியும் அந்த மற்ற தாளிச்ச அந்த ஐட்டம்ஸு சன்னா எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. அரிசி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க உலையில். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு கசூரி மேத்தி அப்படின்னா என்னென்னா காஞ்ச வெந்தயக்கீரை. இது நம்ம சமையலில் சேர்க்கும்போது பார்த்தோம்னாக்கா அந்த சுவையும் ஆகட்டும் மணமும் ஆகட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். சன்னா மசாலா ரைஸில் பார்த்தோன்னா நான் கச்சா நிறைய மசாலாலாம் போடலை. ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ அது கூட இந்த கசூரி மேத்தியும் சேர்த்து போட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னாக்கா உண்மையிலே ரொம்ப அருமையான ஒரு லன்ச் ரெசிபி ரெடி ஆகிடுங்க. ஸோ இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் ப்ளேஸ் பண்ணிடலாம்.
விசில் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் 3 விசில் வரணும். வந்ததுக்கப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா, குக்கர் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த விசில உடனே எடுக்கக்கூடாது. குறைஞ்சது 15 நிமிஷமாவது அத விடணும். ஏன்னா, அந்த ஆவியிலுமே கொஞ்சம் சாதம் வேகும் அப்படின்றதுனால. ஸோ 15 நிமிஷம் ஆயிடுச்சு விசில் எடுத்துட்டேன் நானு. இப்ப பார்க்கலாம் நம்ம அரிசி எப்படி வெந்து வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோதாங்க. அருமையான சன்னா மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, சும்மா கம கமன்னு மணமா இருக்கு. அண்ட் வெந்ததும் பார்த்தோன்னா, அரிசி நல்லா பொல பொலன்னு வெந்து வந்திருக்குங்க. ஸோ சூப்பரான சன்னா மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்பவுமே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் பார்த்தோன்னா, குடுக்குற சைட் டிஷ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்மளோட அந்த சமையலை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றதுனால, இந்த மாதிரி மசாலா ரைஸ்க்கு ஹெல்தியான கியூக்கம்பர் சாலட் தான் எல்லாருமே விருப்பப்படுவாங்க. ஸோ இன்றைக்கி நானும் அதே தான் பண்ணியிருக்கேன். வெள்ளரிக்காய் சின்ன சின்னதாக நறுக்கி அது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்து, இதில் ஒன்று அடிஷ்னலாக என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாங்காய் சின்னதாக துண்டு துண்டாக வெட்டி போட்டதுனால 2மே சேர்ந்து ஒரு க்ரன்ச்சி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்டான காம்பினேஷனுங்க. சன்னா மசாலா ரைஸ் வித் கியூக்கம்பர் அண்ட் மேங்கோ ரைத்தா. அவ்வளோதான். நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த சீரீஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாகாஸ் ஓட் டெலிஷியஸ் அண்ட் ஓட் டு குக்கிங்.